வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கொம்பு சிவி, சண்முகபாண்டியன், விஜயகாந்த், சரத்குமார், தார்னிகா, கல்கி ராஜா, காளி வெங்கட், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடிச்சு யுவன் சங்கர் ராஜா இசையில் பொன்ராம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸ்டார் சினிமாஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் என்ன? ஒரு 90களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் அந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. ஒரு அணை கட்டுறதுக்காக 12 ஊரோட வாழ்வாதாரத்தை அழிச்சு அவங்களோட நிலத்துல அந்த ஏரியை கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பான தொழிலில் ஈடுபடுறாங்க. கஞ்சா உற்பத்தி பண்ணுறது, கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு அது சரியாக இருந்தாலும் சட்டப்படி அது தப்பு தான். அதே அந்த அந்த அணையில் நீர்மட்டம் கம்மியாயிடுச்சுன்னா அவங்க நிலங்கள்லாம் மேலே வந்துடுது. அவங்க விவசாயம் பார்த்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. பட் ப்ராபபிளி அது அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் அமையல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஊருக்குள்ள பெரிய தலைக்கட்டா இருக்கிற சரத்குமார் தாங்கிட்ட வந்து சேர்ற விஜயகாந்த் மகனான சண்முக பாண்டியனை வந்து வளர்க்குறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸராக ஹீரோயின் வராங்க. சின்ன சின்ன சண்டை மோதல்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹீரோவை வந்துட்டு குற்றவாளியா மாத்துறாங்க. அந்த இடத்துல அவரை காப்பாற்றுறதுக்காக வர சரத்குமார் அது ஒரு காவல்துறையை மொத்தமாக எரிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கு வர வில்லன் மெயின் டிஎஸ்பி அவருக்கும் எஸ்பி அவருக்கும் சரத்குமாருக்கும் நடக்கிற போர் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்றத பொன்ராம் சைடில் காமெடி கலந்து எமோஷன் கலந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த படத்தில் முழுக்க முழுக்க சரத்குமாரையும் சண்முக பாண்டியனும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை நம்ம பார்க்க முடியும். எனக்கு இந்த படத்தில் முதல்ல என்ன பிடிச்சிருந்ததுன்றது போயிடலாம். முதல்ல எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்ததுன்றது வந்து பொன்ராம் அவர்கள் இயக்கத்தில் சரத்குமாரையும் சண்முக பாண்டியனும் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாமன் மாப்பிள்ளை மாதிரி தான். ரொம்பவே எனக்கு என்னமோ விஜயகாந்தையும் சரத்குமாரையும் மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு பாதிப்பு தான். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். 2 பேரோட நடிப்புமே பிரமாதமாக இருந்தது. அது இளமையான பருவத்தில் வர சரத்குமார் இருக்கலாம், இல்லை முதுமையான பருவத்தில் இருக்கிற சரத்குமாராக இருக்கலாம். அவரோட எனர்ஜி மட்டும் மாறல, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சண்முக பாண்டியனும் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் எமோஷன் அண்ட் ஆக்ஷன் தான் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் கலந்த காமெடி கலந்த ரொமான்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதுவும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து வர ஹீரோயின் ஒரு புது படத்துக்கான ஒரு டெபியூ, நல்ல ஒரு டெபியூன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளாக வர நம்ம காளி வெங்கட், மற்ற கான்ஸ்டபிள்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் வர முனிஷ்காந்துமே அங்கங்கே நம்மள சிரிக்க வச்சிருக்காரு. மெயினாக வில்லனாக வரவர் இதுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கு முந்தின ஒரு படங்கள் கூட ஒரு சிறந்த வில்லனாக பண்ணியிருப்பார் அவர். ஆக்சுவலாக ஒரு நல்ல வில்லன் கேரக்டர். பட் இதில் காவல்துறையாக வந்தாலும் அந்த நெகட்டிவ் விஷயம்ல ரொம்ப பிரமாதப்படுத்திருந்தார். ஸோ இந்த கேரக்டர்ஸ், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட இசை, யுவன் சங்கர் ராஜா அவர்களின் பாடல்கள் அப்படின்னு வரும்போது அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. நிறைய இடங்கள்ல மாஸ் மொமெண்ட்ஸாக தேட்டர்கள் மொமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எலிவேட் பண்ணுறக்கூடிய பிஜிஎம்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொன்ராம் ஸ்டைலில் வர இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சீரியஸான இடமும் நம்ம யோசிக்கிற இடத்துல கூட காமெடி வச்சிருப்பாரு. ரொம்ப காமெடியாக வரப்போதுன்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல சீரியஸாக எமோஷனாக ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளே கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதுலேயும் சரத்குமார் ஒரு சில விஷயங்கள் இந்த சரத்குமாருக்கும் ஆந்திராவில் இருக்கிற அவரோட வில்லனுக்கும் ஒரு காம்பினேஷன் சீன் வரும். அந்த இடத்துலலாம் பழைய பாடல்கள், அதாவது சரத்குமாரோட பாடலே பயன்படுத்தப்பட்டதுலாம் நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் 90களில் நடக்கிற படம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டப்படும். பட் அங்கே புஷ்பா பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ லாஜிக்கலாக இதெல்லாம் பார்க்காம தவிர்த்துட்டு பார்த்தா அந்த இடத்துல இந்த பொன்ராமோட ஸ்க்ரீன் பிளேயுமே எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ரொம்ப பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கலி வைஸ் படம் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னும் போது இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டாக ப்ராப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் குறைகள் வருது. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது, பொன்ராம் இதுக்கு முன்னாடி கொடுத்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரூ அவுட் த மூவி உங்களுக்கு நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எமோஷனல் மூமெண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஆக்ஷன் மூமெண்ட்ஸுமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஐ மீன் தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் அது என்ன குறையா இருக்குன்னா, மேபி உண்மை கதை அப்படின்றதுனால நிறைய அவரால் எழுத முடியலையா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப சட்டிலாக இருந்தது. சரத்குமாரோட எனர்ஜிக்கு சண்முக பாண்டியனோட மேட்ச் பண்ண முடியலையோ அப்படின்றது எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சது. அவருக்கு இன்னும் பயிற்சி வேணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆக்ஷன் சீன்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். அதுலேயுமே பெரிய குறைகள் இருந்தது. ஏன்னா அவரோட ஹைட்டுக்கும் அவரோட வெயிட்டுக்கும் அவர் வந்து ரொம்ப மாஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஸ்லோமோ, அந்த ஃபயர் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி நடிப்புலுமே வந்துட்டு இன்னும் அந்த ஆக்ரோஷமான ஒரு நடிப்புன்னு வரும்ல, ஸோ அது இன்னுமே பெட்டராக பண்ணணும் அப்படின்றது தான். 2வது ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் கதாபாத்திரமா வரும்போது அவங்களால அந்த காவல்துறை அதிகாரியாக வராங்க. பட் அது இன்னும் நல்லா பண்ணிக்கலாம்னு தான் தோணுச்சு எனக்கு. அவங்க ரொம்ப படத்தில் ஒட்டாமே இருந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மற்ற கதாபாத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது ஹீரோயின் கொஞ்சம் ஒட்டாத ஃபீலை தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்குமே ரைட்டிங் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 2வது
பொன்றா படங்கள் அப்படின்னும் போது மக்கள் எதிர்பார்க்குற இந்த த்ரூ அவுட் த மூவி காமெடி வந்து படம் முழுக்க அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். பட் இந்த படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் தோணுச்சு. படம் முழுக்க சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியனே த்ரூ அவுட் த மூவி நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவே அந்த கேரக்டர்ஸை பார்க்க அதுவே சலிப்பு வருது. மோர் ஓவர் எதுவுமே பெருசாக நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத ஃபேக்டராக ஆயிடுச்சோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒன்றாம் அளவுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு முழுசாக பயன்படுத்தலை அப்படின்றதுனால நிறைய இடங்கள்லாம் நம்மளுக்கு அந்த ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கல அப்படின்றது தான். இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட காலிபர் சங்கம் ஸ்டைலையோ ரஜினி முருகன் ஸ்டைலையோ சண்முக பாண்டியனை பார்த்துருந்தோம்னா மேபி நல்லா இருந்திருக்குமோ தான் தோணுச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 55 கொடுப்பேன். ஒரு தரமான ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொன்றா மூவியாக வர வேண்டியது ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகி அங்கே ஒரு 50%க்கு மேலே நவர முடியாமல் அங்கேயே தங்கிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பட் அது அந்தளவுக்கு மோசமும் கிடையாது, ஆஹா ஓன்ற அளவுக்கு பர்ஃபெக்ட்டும் கிடையாது, ஒரு மிட்டான ஒரு மூவி. அவ்வளோ மக்களும் இன்னும் தவிர வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு மண்டலத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மூவி தேக்கிறாருக்குன்னு இது நிமிஷம் ஃப்ரீல இருந்து போச்சு.